இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தொடர்ந்து காணலாம். அறிவிப்பை வெளியிட்டுவிட்டது. அதன்படி தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதே போல அம்மா மினிக்கில்லை கொண்டாந்தோம். அது ஸ்டாலினுக்கு பொறுக்கல. மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் அவருக்கு தெரியும். இன்றைய தினம் ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அந்த பகுதியிலேயே போய் சிகிச்சை அளிச்சுக்கலாம். அதுல என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவை? இன்னைக்கு 2000 அம்மா மினிக்கிளை திறந்தோம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து 2000 அம்மா மினிக்கிளைக்கு திறந்தோம். நம்முடைய பகுதியில் மட்டும் 17 அம்மா மினிக்கிளைக்கே எடப்பாடி சட்டமன்றத்தில் திறந்தாங்க. ஒவ்வொரு அம்மா மினிக்கிளையும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு யாராவது அந்த பகுதியில் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டா அம்மா மினிக்கிளைக்கு நேரடியாக சென்று அவர்கள் வைத்தியம் செஞ்சுக்கலாம், சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அது ஸ்டாலினுக்கு பொறுக்கல. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. இந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டா அதிமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற அடிப்படையில் அந்த திட்டத்தை ரத்து செஞ்சார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த அம்மா மினிக்கிளை திட்டம் தொடரும். அதே போல இன்னைக்கு விலைவாசி எல்லாம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தொழிலாளி நிறைந்த பகுதி. நெசவாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், விசைத்தறி தொழிலாளி நிறைந்த பகுதி. இன்றைக்கு விலை விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போயிட்டது. அரிசி கிலோ 30 ரூபா உயர்ந்துட்டது. அதே போல கடல் எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா உயர்ந்தாச்சு. பருப்பு 1 கிலோ 60 ரூபா உயர்ந்தாச்சு. ஆனா இந்த முதலமைச்சர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அதை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. அடித்தட்டு மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல இதுவரைக்கும். ஆனா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்றதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கின்றதோ அந்த மாநிலத்துக்கு சென்று நம்முடைய கூட்டு சங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து விலையேற்றத்தை தடுத்து நிறுத்துவோம். இது ஏழைகளை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கட்டுமான பொருட்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. அதிமுக ஆட்சியில் இன்றைய தினம் கம்பி என்ன விலை வச்சு உங்களுக்கு தெரியும். 40 ரூபா டன் வித்து 40,000 ரூபா டன் ஒரு மெட்ரிக் டன். இன்னைக்கு 60,000 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன் கம்பி விற்குது. அதே போல ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 8 ரூபா 9 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 12 ரூபாய்க்கு விற்குது. ஒரு மூட்டை சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் 240, இப்போ 340 ரூபாய்க்கு விற்குது. மரம் 200% ஏறியாச்சு. ஆக நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் இனி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற வரைக்கும் வீடே கட்ட முடியாது. கட்ட முடியுமா? ஆக இதை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா எல்லாத்திலும் கமிஷன் வருது. அதனால ஸ்டாலின் அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திமுக சார்பாக அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கைப்படி நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். உங்களுடைய அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிறீங்க கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். வாயே பேசல. ஏன்னா எல்லாத்திலையும் கமிஷன் வருது. அதனால் அதை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு சீபா ஆதித்யநாத் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக எடுத்தது அதிமுக. சிவந்த ஆதித்யநாத் அவர்களுக்கு திருச்செந்தூரிலே மணிமண்டபம் அமைக்கப்பட்டு சிலை அமைக்கப்பட்டது. நானே போய் நேரடியாக திறந்து வைத்தேன், அனுமதி கொடுத்தேன். ஆக இந்த நாட்டிற்கு சேவை செய்தவர்களை
பாராட்டுகின்ற அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொள்கை நடக்காத நாளே இல்ல. இருக்குது இல்ல? அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைய தினம் நம்முடைய நங்கவலி ஒன்றியத்தில் மட்டும் அதிமுக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் சிலவற்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா திரு ஸ்டாலின் போற பக்கம்லாம் அதிமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்காரு. நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இந்த நங்கவலி ஊராட்சி ஒன்றியம், நங்கவலி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, ஜலடாபுரம் பேரூராட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நங்கவலி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டம் 158 கோடி, சௌரீர் மற்றும் வனவாசி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதேபோல அம்மா மினி கிளினிக் கொடுத்திருக்கிறோம். நங்கவலி அரசு மேம்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், அங்க 30 படுக்கை கொண்ட மேம்படுத்தப்பட்ட அரசாங்கம் மடுக்க மருத்துவமனை 3.5 கோடி மதிப்பீட்டில் நங்கவலியில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்கம், நங்கவலியில் புதிய தீயணைப்பு நிலையம், மேட்டூர் காவிரி உபரி நீரை நீரேற்று பாசனம் மூலமா இந்த நங்கவலி ஒன்றியத்தில் 20 ஏரிகள் நிரப்பப்படும். ஜலகண்டாபுரம் நங்கவலி மற்றும் வனவாசி பேரூராட்சிக்கு இதில் கூட்டுக்குடி திட்டத்தில் இணைக்கப்பட்டுகின்றன. வனவாசியில் புதிதாக அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி அமைச்சு கொடுத்துருக்கிறோம் 42 கோடியில். சௌரியூர் அரசு மேல்நிலை பள்ளி 3 கோடி ரூபாயில புதிய வகுப்பறையில் கட்டிக்கிறோம். எங்க இருக்கிற ஜலடாபுரத்தில் இருக்கின்ற மேல்நிலை பள்ளிக்கு கூடுதல் கட்டிட்டு கொடுத்துருக்கிறோம். அதே போல நம்முடைய ரிங் ரோடு இங்க புறவழிச்சாலை ஜலடாபுரத்தில் டெண்டர் விட்டு நிலமெல்லாம் எடுத்து பணி துவங்கின்ற பொழுது ஆட்சி மாற்றம் கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே ஜலடாபுரம் பேரூராட்சியில் சாலைகள் குறுகலாக இருப்பதால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அதிமுக ஆட்சி மீண்டும் உங்கள் துணையோடு அமையும். அப்பொழுது நிறுத்தப்பட்ட புறவழிச்சாலை பணி தொடரும்.